வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. ரிவெஞ்ச் லவர் ஃபைனல் எபிசோட் 8. என்னால் யாருமே கஷ்டப்பட வேணாம், ஷன் கூட நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷன் 2 பேரும் ஹர்ட் ஆகிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவே நான் அவர் கூட இருந்து பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் மட்டும்தான் ஏதோ ஈகோ பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது. நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு ஃபோன் எடுக்க போகிறான். ஒரு நிமிஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ பிரேக்கப் பண்ணணும் அப்படின்றது என்னோட எண்ணம் இல்லை. இது நல்லதுக்கு இல்லை. சொல்ல போனோன்னா எங்கள் அம்மா கூட எனக்கு கொஞ்சம் ஒரு உடன்பாடு இருக்குன்றதால நான் தனியாக ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ எப்படி அந்த பெயினை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி தானே ஷன்னும் ஃபீல் பண்ணுவான். அவனுக்கும் பெயின் இருக்கும்ல. நீங்கள் 2 பேரும் பிரதர்ஸ், நீங்கள் 2 பேருமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா அது ஒரு ஃபேமிலி. நாங்கள் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணாலுமே ஆனால் அதுவுமே அவங்க அம்மாவுக்கு ஒரு பெயின் தானே. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. என்னால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம், அதனால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறேன். எங்களுக்காக நீயே அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்காக என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஃபேமிலி, நீங்கள் ஒன்றா இருக்கணும், நீங்கள் 2 பேரும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல இவன் நினச்சி பார்க்குறான். அண்ட் ஹீரோ கூப்பிட்டுருப்பார்ல, அண்ணா ஒரு நிமிஷம் நில்லு, நான் லோன்லியாக இருந்த டைம்லலாம் எனக்கு ஒரு அண்ணன் இருந்து அவங்ககிட்ட நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்லாம் சொன்னது அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீ இதெல்லாம் சஃபர் ஆகிட்டு இருக்க அப்படின்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். அவனும் சொல்லியிருப்பான், ஏன்னா அது ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னால் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த மாற்ற முடியாது, ஏன்னா டைம் கனெக்டடான ஒரு விஷயம், ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, இதை என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, இப்போ அவன் என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, உன்னால் மாற்ற முடியும்னா நான் நினச்சாலும் என்னால் மாற்ற முடியும்ல அப்படின்றான். இவளும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். சரி, இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கல அப்படின்னதும் என்ன அப்படின்றா, இல்லை ஒன்றும் இல்லை, என்னால் இதுக்கு மேலே யாரையும் ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த சீன் இதோட முடியுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் வருது. ஹீரோயின் அவளோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பா அண்ட் திரும்ப இவனோட பிளேஸ்க்கே வர போகிறான். இப்போ ஹீரோயினுக்கு பார்ட்டி கொடுக்குறாங்க, தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி. ரொம்பவே சந்தோஷம், நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் ஒன்று சேர்ந்து சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே அப்ளாஸ் பண்ண, நீ எங்களை விட்டு எங்கேயும் போகாத, இங்கே இரு அப்படின்னு அந்த கொலீக் சொல்கிறாங்க. ஹட்டோரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த டிஎல் சொல்கிறான். ஸோ இப்போ இந்த சீன் இதோட முடிஞ்சு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னதும், இன்னைக்கு நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட. என்னாச்சு அப்படின்னதும், இன்னைக்கு தான் ஹட்டோரி வரா. இவர் வேகமாக போயிட்டு எட்டி பார்த்தா ஷன் அப்படின்னு சொல்கிறா. குடுகுடுன்னு ஓடுறாரு. இவ்வளோ வரா. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. வெல்கம் ஹோம், உன்னை நான் இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், நீ என் பக்கத்துலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு 2 பேர் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ வீட்டில் காமிக்கிறாங்க. காஃபி எடுத்துகிட்டு கொடுக்குறாரு ஹீரோ. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கட்டோ எனக்கு கால் பண்ணா அண்ட் எங்கள் அம்மா ஒரு பிளான் வச்சுருந்தாங்களே நம்ம 2 பேரும் பிரிக்கிறத பற்றி, அதுலேருந்து அவன் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உனக்கு தேங்க்ஸ் மைக்கா அப்படின்றான். நான் எதுவும் பண்ணல, எனக்கு தேங்க்ஸ்லாம் வேணாம் அப்படின்னதும், உனக்கு ஒன்று தெரியுமா, நீ என் கூட இருந்தேன்னு வையன், எப்படி ஏற்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் அதெல்லாம் தாண்டி சூப்பராக ஸ்ட்ராங்காக இருப்பேன். முத்தமிழ எங்க கொட்டி தீராதோ, இந்த லைனில் வர மாதிரியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் நைட்டை ஒன்றா தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. காலையில் விடிஞ்ச உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வீக்கெண்ட் ஒரு பிளான் இருக்குது, என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட ஒன்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ப்ராப்பராக. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வெயிட் பண்ணுறாங்க. கூப்பிட்டு போகிறாரு. இது மாதிரி உங்ககிட்ட நான் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்துறியா, இந்த ப்ரீஷியஸான டைமை எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்னை என்ன சொன்னேன், நம்ம கம்பெனி ரிலேட்டடாக அண்ட் ஃப்யூச்சருக்கு ஓரியன்டாக உன்னோட மேரேஜ் அடங்கியிருக்கு, நீ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ இந்த பொண்ணு திரும்ப கூப்பிட்டு வந்திருக்க, அவன்கிட்ட அந்த வேலையை முடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான். கால் பண்ணி என்னால் முடியாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனால் ஒரு யூஸுமே இல்லை. ஏன்னுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவனும் உங்களோட பையன் தானே. வெளியில் இருக்கவங்களாம் இந்த டாப்பிக்கில் மூக்கு நுழைக்கக்கூடாது, புரியுதா. எனக்கு தெரியும் ஷன் கட்டோ 2 பேரும் என்னோட பசங்க அப்படின்னு. நீங்கள் என்ன தான் பேசினாலும் சரி, நான் மைக்கா கூட தான் வாழுவேன். நான் ஷன்னை ஹாப்பியாக வச்சுப்பேன். ஹீரோயின் ரிப்ளை பண்ணதும், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ, முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ ஷன்னுக்கு ஒரு ஆப்போனண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கிளாஸில் வாட்டர் இருக்கும், அதை எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலே ஊற்றிடுவாங்க. நீ ஓகே வந்தா அப்படின்னு ஹீரோ ஹெல்ப் பண்ண உடனே கரெக்டாக ஹீரோவோட அப்பா என்ட்ரி கொடுக்குறாரு. மைக்கா சாரி, என்னோட ஒய்ஃப் உன்னை காயப்படுத்திட்டாங்களா, இதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கம்பெனியோட ஃபியூச்சரை பற்றி எனக்கு கவலை இல்லை, புரியுதா. இந்த பொண்ணு ஷன்னுக்கு பர்ஃபெக்டான மேட்ச், அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்டிடியூட் இருக்க பொண்ணு. நிஜமாவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கம்பெனி ஸ்டேக்கில் இருக்குது. ஸ்டேக்னா லைக் ஷேர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸில் யாருன்னா ஒருத்தவங்களோட அவங்களும் பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகேவாகும் அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு அம்மாவா உன்னோட பையனை பற்றி யோசி.
அப்பா நான் மனசார ஒரு பொண்ணை விரும்புறேன்ல, அந்த பொண்ணை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இவதான் மைக்கா ஹட்டோரி. இவள தான் என்னோட ஃபியூச்சர் பார்ட்னரா நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன்னு உங்க அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த பொண்ணு ரிச் பிசினஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்ல. எப்படி அப்புறம்? இங்க பாரு, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குதுல. என்னோட பையனுக்கு இன்னும் எவ்வளவு டேமேஜ் நீ இன்னும் பண்ணலான்னு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கொதிச்சு பொங்கி எழ, உனக்கு விருப்பம் இருந்தா அங்க இரு, இல்லைன்னா அங்க இருந்து கிளம்பிடு. ஒழுங்கா நீ ஷன் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணு. ரொம்ப நேரமா ஈர ட்ரெஸ்ல இருக்கீங்க, நீங்க போயிட்டு எதனா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கோல்டு எதனா ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்ப. வா உனக்கு ட்ரெஸ் நான் ரெடி பண்றேன் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டு போறாரு ஹீரோயினை. இப்ப அவங்க அம்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறாங்க. கொஞ்சம் நில்லுங்க, என்னோட பேச்சுக்கு மதிப்பே இல்லையா? நான் எத்தனை வருஷமா இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு என்னோட பேச்சை கேளுங்க. இப்போ ஆஃபீஸில் கட்டுறாங்க. ஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, உங்க அம்மாவை பற்றி எதனா தெரிஞ்சதா அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க வீட்டுக்கு வரல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியல. பிரசிடென்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து அந்த அட்ரஸ் கொடுக்குறாரு. அவங்க அம்மா ஸ்டே பண்ணியிருக்க அந்த ஹோட்டல் அட்ரஸ். இப்போ அவங்க அம்மாவை காட்டுறாங்க ஹோட்டலில். இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா, அண்ணனும் தம்பியும் 2 பேரும் அம்மாவை பார்க்க போகிறாங்க. அம்மா உங்ககிட்ட அம்மான்ற முறையில் நாங்கள் 2 பேரும் பேச வந்திருக்கோம். நீங்கள் முன்னாடியும் வர முடியாது, நாங்கள் 2 பேரும் நின்றுக்கிட்டு இருக்கோம், எங்கேயும் போகவும் முடியாது அப்படின்னதும், இங்கே பாருங்க உங்களுக்கு பிடிச்சதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், உள்ள வாங்க அப்படின்ட்டு எமோஷன் பர்ஸ்ட் ஆகி அழறாங்க. இப்போ 3 பேரும் சமாதானமா போய் பேசிட்டாங்க, ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்போ அண்ணன் தம்பி 2 பேருமே பேசிக்கிட்டு வராங்க. ஹீரோயின் சொல்லியிருப்பாள், அதை வந்து இவர் ஷேர் பண்ணிக்கிட்டு வராரு. ஹட்டோரி சொன்னா டைம் வந்து கனெக்டட், ஆனால் நம்மளால இப்போ இருக்க விஷயத்த மாற்ற முடியும் அப்படின்ட்டு. ஃபேமிலியும் அப்படி தானே, அதனால வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல விஷயம், நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணியிருக்கோம் அண்ட் தேங்க்யூ அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு, வெல்கம் ஹோம் அப்படின்ற எல்லாமே சுமூகமாக முடிஞ்சது. இப்போ மேரேஜ் பற்றி நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் நீ ப்ரொசீட் பண்ணு, அதான் விஷயமா அப்படின்ற ஹீரோ பார்க்குறாரு. இப்போ ஹீரோயின் அவள் அம்மாவை பார்க்க வெளியே நிற்கிறா. ஹே மைக்கா, என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க? பிரசிடென்ட் எங்க? ஷன் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். நீ பிரசிடென்ட் கூட ஒன்றா வந்து உன் மேரேஜ் பற்றி நான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன்னு பார்த்தா அதை பற்றி தான் சொல்லலான்னு வந்தேன். நான் அதை பற்றி பேசுவேன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் வாழணும்னு நினைக்கிறேன், அது மேரேஜோட ஃபார்ம்லேயே அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவங்க அம்மா கேட்க ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா வாழ்நாள் ஃபுல்லாகவே ஒன்றா இருக்கலான்னு இருக்கோம். இந்த மேரேஜ் எப்போ பண்ணிக்கணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிக்கிறேன், நாங்கள் பண்ணிக்கிறோம். நீங்கள் உடனே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக என்னால் பண்ண முடியாது. இது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. அம்மா பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு இதை பற்றி? அம்மா நான் பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணல, அவர் பேர் ஷட்டோரி ஷன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் டைமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் கொடுத்த புக்கை கூட நீங்கள் குப்பையில் தூக்கி போட்டிங்களே, அவனோட பேர் ககாயா. எனக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட் லவ். இப்போ எதுக்கு நீ சம்மதமே இல்லாமல் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, காரணம் இருக்குமா, ககாயா யாருன்னா இப்போது நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்ல ஷன், அவன் தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப நான் ஷன்னை மீட் பண்ணி இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது, அவன் கூட இருக்கிறேன்றதே, இதுதான் உங்ககிட்ட நான் கன்வே பண்ணணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. நீ அம்மா சொல்கிறதையும் கேட்டால் நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு அழறாங்க. இப்போவே நான் ரொம்ப சந்தோஷமாக தாம்மா இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. எப்பயுமே அவங்க மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. மேடம் இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இருட்டிடும். ஹே ஷன் வா அப்படின்னு சொல்கிறா. எனக்கு மைக்கா அம்மா கிட்ட இருந்து கால் வந்தது, அவங்க தேங்க்யூ சொன்னாங்க உன்னை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு. எனக்கு புரியுது, சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா உனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நீ ஃபீல் பண்ணுறல்ல. அவங்க சின்ன வயசுலேருந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணு அப்படின்னு உனக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அதுவே உனக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குது, உன்னை பார்த்தாலே எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் செல்ஃபிஷாக இருக்கிறதுக்கு சாரி அப்படின்னு கேட்குறா. ஹே அதெல்லாம் எதுவும் இல்லை, மேரேஜ்ன்றது ரொம்ப சீக்கிரம் பிளான் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை, நீ சொல்கிற மாதிரி நம்ம டைம் எடுத்து ஸ்லோவாகவே பிளான் பண்ணலாம். இப்போ 2 பேரும் பீச்சில் இருக்காங்க. நம்ம ஸ்கூலில் மீட் பண்ணி இது வரைக்கும் 12 வருஷம் ஆகுது. நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் மைக்கா அப்படின்னு ஷன் சொன்னதும், நானும் தான் ஷன், எப்பயுமே உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு மைக்கா சொல்கிறா. இதுக்கு முன்னாடி இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ ஒரு ஃப்ரீயாக இருந்திருக்க முடியாது, எதனா ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ இப்போ 2 பேருமே ஃப்ரீயாக இருக்காங்க, ஃப்ரீயாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. இதோட இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. ட்ராமா எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் யுவர் ஐஸ் டல் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் மூவி பார்க்கலாம். Until it's signing off from Drama Review. Thank you all.